குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்ரன் ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரிவா குருவரில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிஸ் அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன், அதாவது ஒவ்வொரு மனிதனுமே இந்த மாத பலன் கேட்டீங்க. எல்லாம் தொடர்ச்சியா நம்ம ஆங்கில மாதம் கொடுக்குறோம், தமிழ் மாதம் கொடுக்குறோம், எல்லா கிரக பயிற்சி கொடுத்தோம். இப்பதான் நட்சத்திர பலன் 27 நட்சத்திர பலன் நம்ம கொடுத்து முடிச்சோம். இப்ப பார்க்கக்கூடிய பலன் மாசி மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார். இதுக்கான ஒரு பதிவு தான், ஃபுல் பதிவு. இதுல ஷார்ட்டா நம்ம கொடுக்குறோம். இதுல பாருங்க, விசேஷம் இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷம் ரெண்டே விசேஷம் தான். அதாவது மாசி மக, இது எல்லாருக்குமே தெரியும். கும்பகோணத்துல ரொம்ப விசேஷமாக நடக்கக்கூடிய மாசி மக திருவிழான்னு சொல்லுவாங்க. மாசி மகத்துக்கு முன்னோர்களுக்கும் சித்தார்த்தம் கொடுக்கக்கூடிய நாளாக இந்த கிராமத்துல எல்லாருமே பாருங்க, இறந்த முன்னோர்களுக்கு நிறைய ஒரு சித்தார்த்தம் கொடுக்கக்கூடிய காலமாக இந்த மாசி மகம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா மாசி மாசத்துல வரக்கூடிய மகா சிவராத்திரி, இது ரொம்ப ஒவ்வொரு தமிழனும் பிறந்தா நம்முடைய ஈஸ்வர பெருமானுக்கு அன்னைக்கு விரதம் இருந்து 4 கால பூஜையில அட்டன் பண்ணி நம்ம எல்லா செல்வங்களும் பெறக்கூடிய ஒரே ராத்திரி மகா சிவராத்திரி. அதாவது 14ஆம் தேதி, மாசி மாசம் 14ஆம் தேதி வருது. அனைவருமே இந்த மகா சிவராத்திரியில உங்களால முடிஞ்சதை இறைவர் பெருமானுக்கு அன்னைக்கு அன்னதானமா பண்றது ரொம்ப ஒரு விசேஷம். அன்னைக்கு கண் விழிச்சு அடுத்த நாளும் தூங்காம இருந்தால் அந்த மாத சிவராத்திரியுடைய பலன் ஒரு வருடத்துல நல்ல ஒரு பலனை பார்க்கலாம். இதுலையும் கலந்துக்கிட்டு எல்லாம் அல்ல சிவபெருமான் அருள் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப நான் அது இல்லாம குரு சுக்ரன் டிவி நேயர்களுக்கு நிறைய பேர் நமக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க. எனக்கு ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுத கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த தனுசு ராசி என்பர்களே, பொதுவாக தனுசு ராசி கால புருஷனுடைய 9வது ராசி தாங்க இந்த தனுசு ராசி. இதுலயுமே பாருங்க, தனுசு ராசிக்காரங்க நல்ல ஒரு புத்திசாலி குணம் தனுசு ராசி என்பது அதிகமா இருக்கும். ஒரு விஷயத்த பல வாட்டி யோசிச்சு சிந்திச்சு ஒரு விஷயத்துல இறங்கக்கூடிய ஒரே ராசி எதுனா அந்த தனுசு ராசி தான். இதுலயுமே ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இந்த தனுசு ராசி என்பர்கள். தன்மானத்தோட தன்னம்பிக்கையோட ஒரு லட்சியத்துல ஒரு விஷயத்தை அடையக்கூடிய குணமும் அதிகமா இருக்கும் இந்த தனுசு ராசியை பொறுத்தவரை. குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய ஒரு பக்குவமான குணமும் நல்ல ஒரு இயற்கையான ஞான அறிவும் அதிகமா தனுசு ராசிக்கிட்ட நம்ம சொல்லலாம். இவங்களுக்கு நீ எதுவுமே சொல்லிக் கொடுக்க வேணாம், எந்த வேலையும் பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி தனுசு ராசிக்கிட்ட அதிகமா இருக்கும். இதுலயுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தனுசு ராசி என்பர்கள். அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த மாசி மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார், அதற்கான பதிவு தான் இது. இது ஒரு பொது பலன் தான். இந்த மாத பலனுக்கு மந்த்லி பலன் நம்ம பேசுறோம்னா இது தமிழ் மாசம் நம்ம பேசுறோம். இப்போ உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் திசை நடத்துது, எந்த கிரகம் புத்தி நடத்துது, திசைநாதோட விட்டுருங்க, புத்திநாதர் உங்களுக்கு நல்லா இருக்காரா, ஜாதகம் நல்லா யோகமா இருக்காரா, பலமா இருக்காரா, இல்ல பாதகதி வீட்டுல இருக்காரா, இல்ல மறைஞ்சு போயிருக்கா, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க. ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். ஏன்னா தனுசு ராசிக்காரர் நீங்க சொல்றீங்க, நீங்க சொல்லக்கூடிய ஒரு பொது பலனை எங்களுக்கு கரெக்டா இருக்குங்கிறீங்க. இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்துல தசாபுதியை பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தா ஒரு துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பா நம்ம பார்க்கலாம். அதனாலதான் எல்லா வீடியும் நம்ம என்ன சொல்றோம், ஒரு பொது பலன் நம்ம எல்லா வீடியிலும் கொடுக்குறோம். இப்ப தனுசுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகம் இருக்குது, இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். கிரகம் இப்ப பார்க்கும்போது பாருங்க, ஒரு ராசியில இருந்து 3ஆம் பாவத்துல சூரிய பகவான், புதன் பகவான், சனி பகவான், ஒரு 3 கிரகங்கள் 3ஆம் பாவத்துல சஞ்சாரம் செய்றாங்க. 4ஆம் பாவத்துல பாத்தீங்கன்னா ராகு பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்றாங்க மீன ராசியில. அடுத்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் சஞ்சாரம் செய்றாரு ரிஷப ராசியில. அடுத்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்றாரு மிதுன ராசியில. 10ஆம் பாவத்துல பாத்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சாரம் செய்றாரு கன்னி ராசியில. இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாருங்க, இந்த 2 கிரக பயிற்சி வரும். அதாவது இந்த புதன் பகவான் 4ஆம் பாவத்துக்கு பயிற்சி ஆகி போவாரு, அதாவது மீன ராசிக்கு.
செவ்வாய் பகவான் வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறார் எப்பன்னா மாசி மாசம் 12ஆம் தேதி. இப்ப இந்த வக்ர நிவர்த்தி ஆகிறது, இந்த செவ்வாய் பகவான் ஆகிறது மிக மிக உங்களுக்கு நல்லது. பாருங்க, உங்களுக்கு பஞ்சமாதிபதி வக்ர நிவர்த்தி ஆகிறது நல்லது. ஏன்னா தனுசு ராசியை பொறுத்தவரை ராசி அதிபதி இப்பதான் உங்களுக்கு வக்ர நிவர்த்தி ஆகிறார், குரு பகவான். அப்ப நிறைய பேருக்கு பாருங்களேன் சூப்பர் யோகம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய தடைகளை சந்திச்சாங்க. யாரு? தனுசு ராசிக்காரங்க. கடனா, பகையா, எதிரியா, பிரச்சனையா, வம்பா, வழக்கா, கோட்டா, கேஸா, இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்தாங்க. பண பிரச்சனை, பணம் புலங்கிற இடத்துல பிரச்சனை, நிறைய மருத்துவ செலவை சந்திச்சவங்க யாருன்னா அந்த தனுசு ராசிக்காரங்க தான். எதிர்பார்த்த அளவுக்கு நிறைய நல்ல பலனா பார்க்க முடியல. தனுசு ராசியை பொறுத்தவரை நிறைய தடைகளை சந்திச்சவங்க யாருன்னா தனுசு ராசி தான். குடும்ப ரீதியாக, வருமான ரீதியாக நிறைய ஒரு விஷயத்த சந்திச்சாங்க. நிறைய பேருக்கு வேலையே கிடைக்கல, உத்தியோகமே கிடைக்கல, நிறைய ஒரு மந்தமான தன்மையை பார்த்தவங்க யாருன்னா அந்த தனுசு ராசி தான் நம்ம சொல்லணும். எதிரி பிரச்சனையா, பகை பிரச்சனையா, இடம் பிரச்சனையா, பூமி பிரச்சனையா, பூர்வீக சொத்து பூர்வ இடத்துல உள்ள பிரச்சனையா, வழக்கு பிரச்சனை, நிறைய பேருக்கு சொல்லிக்கிட்டே போகலாம். எதுவுமே தனுசு ராசிக்கு எதிர்பார்த்த பலன் இல்லை. நண்பர்கள், பழக்க வழக்கம், திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை எல்லாமே பாருங்க ஒரு மந்தமான தன்மையை சந்திச்சாங்க. இனிமேல் சந்திப்பாங்க, இனிமேல் சந்திக்க மாட்டாங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது தனுசு ராசி, அதனால சொல்றேன். ஏன்னா படிப்பு கல்வியே ஒரு மந்தமான தள்ளைக்கு தள்ளப்பட்டது. இப்பதான் குரு பகவான் வக்ர நிவர்த்தியாரு. இதுக்கப்புறம் தான் உங்களுடைய லைஃப்ல நிறைய ஒரு மாற்றமே வரப்போகுது. ஜாதக தசாபதி நல்லா இருந்தால் நிறைய ஒரு நல்ல விஷயத்த நீங்க பார்க்கலாம். உங்க வாழ்க்கையில நிறைய ஜெயிக்கக்கூடிய டைம் உங்களுக்கு வரும். இப்ப எதிரி பிரச்சனை, பகை பிரச்சனை, கடன் பிரச்சனை, இது எல்லாமே கொஞ்சம் சரியாகும் பார்த்துக்குங்க. ஃபர்ஸ்ட் பலன் அதான், இந்த சுக்கிரன் குரு பரிவர்த்தனை யோகத்தினால. இந்த கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை, வழக்கு பிரச்சனை சரியாகும். எப்படிப்பட்ட இடம் பூமி பிரச்சனை, வழக்கு கோர்ட்டு கேஸ் போனாலும் சரி உங்க பக்கம் சாதகமா வரக்கூடிய அமைப்பு வரலாம். இப்ப வீடு கட்டுறது, கடன் வாங்கி வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பூமி வாங்கக்கூடிய யோகங்கள், வண்டியை வாங்குறது, வாகனத்தை மாத்துறது, இல்ல கால்நடை மாத்தக்கூடிய அமைப்புகள், இது எல்லாமே சூப்பரா இருக்கும் இந்த காலகட்டத்துல. நிரந்தரமான வேலை, நல்ல வேலை, நல்ல ப்ரமோஷனான வேலை இப்பதாங்க நிறைய பேர் கிடைக்கும் இந்த சுக்கிரன் குரு பரிவர்த்தனை யோகத்தினால. இந்த மாசி மாசத்துல சுக்கிரன் குரு பரிவர்த்தனை வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு ப்ரமோஷன், நல்ல அனுகூலங்கள். வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி, வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி, நல்ல ஒரு ப்ரமோஷன். மெயினா வெளிநாடு வெளியூர்ல உள்ளவங்க வேற கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரி போகலாம். அதுக்கான அமைப்புகள் நிறைய இருக்கு இந்த தனுசு ராசியை பொறுத்தவரை. அப்ப நல்ல ஒரு மாற்றங்கள் எதிர்காலத்தை நீங்க பார்க்கக்கூடிய நேரம் வருது. அழகா அமைச்சு கொடுக்குற பொருளாதார வருமானம் பாருங்க, எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல லாபங்கள் இருக்கும். எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றி வரும். அதாவது அந்த எந்த ஒரு தடைகளை தான் தடைகளை ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது. காதல் திருமணம், இரண்டாவது திருமணம் ரெண்டுமே கைக்கூடி வருங்க, பயப்படாதீங்க. திருமண வாழ்க்கையில பிரச்சனை இல்லை, இனிமே நல்லா இருக்கும். சுக்கிரன் உச்சம், புதன் வந்து 4ஆம் இடத்துல, சூரியன் அதுக்கப்புறம் பாருங்க உங்களுக்கு 3வது 4ஆம் இடத்துக்கு போறாரு, சுக்கிரனோட சேர்ந்து இணைகிறாரு. அப்ப திருமண வாழ்க்கையில 2வது திருமணம் சரி, முதல் திருமணம் சரி, இல்ல காதல் திருமணம் சரி, குழந்தை பாக்கியம் இருந்தாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு அனுகூலமா வரக்கூடிய அமைப்பு வருது. ஏன்னா சூரியன், புதன், சனி சேர்ந்து எல்லாம் 9ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால சுபகாரியம், சுப செலவு பண்ணக்கூடிய நேரம் வரலாம். உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். கடன் பிரச்சனை கொஞ்சம் பேஸ் பண்ணுவீங்க. நண்பர்கள் பழக்க வழக்கமாக நிறைய நல்ல விஷயங்களுக்கு நடக்கூடிய அமைப்பு வரலாம். திடீர் அதிர்ஷ்டம் நிறைய பேருக்கு பாருங்க. இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேச சொல்றீங்களா, கண்டிப்பா திடீர் லாட்ரி யோகம்னா உங்களுக்கு நிறைய பேர் கிடைக்கும். அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு விரயம் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து கரெக்டா மூவ் பண்ணுங்க. தனுசு ராசிலாம் பயங்கரமாக ஒரு லாட்ரி யோகம் வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு, பாத்துக்கு. அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு கமிஷன் ஏஜென்சி வேலையா இருக்கட்டும், ரியல் எஸ்டேட் பிசினஸா இருக்கட்டும், இல்ல ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபராக இருக்கட்டும், இல்ல வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபராக இருக்கட்டும், நகைக்கடை வச்சக்கூடிய நபராக இருக்கட்டும், மருத்துவத்துறையில் உள்ள நபராக இருக்கட்டும், இல்ல கெமிக்கல் சார்ந்த துறையா உள்ள நபராக இருக்கட்டும், இவங்க எல்லாத்துக்கும் பாருங்க லைஃப்ல இப்ப செட்டில் ஆகக்கூடிய திறமை சூப்பரா இருக்கும் பாருங்க. தொழில் பண்றாங்கன்னா இனிமே ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து நல்லா தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் வரலாம். ஜாதக தசாபதியை பார்த்து கரெக்டா மூவ் பண்ணப்ப தொழில ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு உண்டு. நல்ல ஒரு யோகமான நேரம் வரும், பாத்துக்குங்க. அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு கமிஷன் ஏஜென்சி சார்ந்த விஷயம் பெருங்கொண்டாங்களாச்சும் பணம் கொடுத்துருக்கீங்க, அந்த பணம் வரக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு வரும். பெண்களுக்கு எந்த துறை வேலையா இருக்கட்டும், உத்தியோகமா இருக்கட்டும், பெண்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை, எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கா இருந்தாலும் சரி, அரசாங்கம் மூலமா உங்க பக்கம் சாதகமா வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு, பாத்துக்கு. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வழக்கு, வம்பு, பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது.
அரசாங்க வேலைக்கு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் தயவு செய்து நிறைய பேர் லக்னத்தோட சூரிய தொடர்பு இருந்தால் அனைவருமே இந்த அரசாங்க வேலைக்கு கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க. இப்ப அரசாங்க வேலை வரக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு வரலாம். இல்ல அரசியல் அனுபவம் வரலாம். அது அரசாங்கம் மூலம் குடும்பத்துல ஒரு நல்ல விஷயம் நடக்கக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு, பாத்துங்க. அதாவது இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு அரசியல் அரசாங்க சார்ந்த விஷயம் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறார். பெண்களுக்கு பாருங்க, விளையாட்டுத்துறையா இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், உத்தியோகமா இருக்கட்டும், எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு. இப்ப நட்சத்திர பலன் பார்க்கும்போது இதோடைய முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க. இதுலயுமே நல்ல ஒரு ஞானம் அவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். பயங்கரமா சிந்திப்பாங்க. அறிவுத்திறன் பயங்கரமா அறிவுத்திறன் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். எந்த வேலையும் இவங்க சொல்லிக் கொடுக்க தேவையில்ல, பார்த்தவனா செய்யக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். இனிமே பாருங்க, இந்த மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு லைஃப்ல நல்லா செட்டில் ஆகக்கூடிய நேரம் வருது. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி, உத்தியோகத்துல உயர் பதவி எல்லாமே சூப்பரா இருக்கும். இப்ப எந்த ஒரு வழக்கா இருந்தாலும் சரி, கோர்ட்டு கேஸா இருந்தாலும் சரி, உங்க பக்கம் சாதகமா வரக்கூடிய அமைப்பு வரலாம். பொருளாதார வருமான சந்தோஷம் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகலாம். பெருங்கொண்ட போன இன்கம் சந்தோஷம் வரலாம். திருமண பேச்சுகள் பேசி திருமணம் நிறைய பேருக்கு முடியக்கூடிய அமைப்பு வரலாம். மருத்துவத்துறை, டெய்லர் துறை இது எல்லாமே பாருங்க சூப்பரா வரக்கூடிய அமைப்பு சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா புராணத்துல பிறந்தவங்க. இதுலயுமே தன்னம்பிக்கையான குணமும் ஒரு நாகரிகமான குணமும் நல்லா சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணமும் இவங்ககிட்ட அதிகமா இருக்கும். இனிமே எந்த காரியம் எடுத்தாலும் சரி, நீங்க தைரியமா இறங்குங்க. நீங்க எடுக்கக்கூடிய முடிவு எல்லாமே உங்க பக்கம் சாதகமா வரும். படிப்பு கல்வியா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், உத்தியோகமா இருக்கட்டும், இல்ல வெளிநாடா இருக்கட்டும், வெளியூரா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. தொழில நல்ல லாபங்கள் வருது, உத்தியோகத்துல நல்ல உயர் பதவி கிடைக்குது. எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு வரலாம். நிறைய பேருக்கு பாருங்க, இப்ப சொந்தமா வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, இது மாதிரி அமைப்புலாம் நிறைய பேருக்கு தேடி வரும், பாத்துக்குங்க. கணவனை ஒற்றுமை நல்லா இருக்கும். குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை பாக்குறீங்க. வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றம் வரும். நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வரலாம். கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை எதுவுமே கொஞ்சம் தீர்ந்து நல்லா அனுகூலமா வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கும், பாத்துக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா உத்திராடத்துல பிறந்தவங்க. இதுலயுமே தைரியமான குணமும், தன்னம்பிக்கையான குணமும், நீதி நேர்மையான குணமும், நல்லா சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணமும் உங்கள்ட்ட அதிகமா இருக்கும். இனிமே பாருங்க, உங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியா வரும். வெளிநாடு, வெளியூர் யோகம், படிப்பு கல்வி, உத்தியோகத்துல உயர் பதவி, ஒரு இடமாற்றம், தொழில் மாற்றம் இதெல்லாமே அமையக்கூடிய அமைப்புகள், கணவனை ஒற்றுமை சார்ந்த விஷயம், லாப வருமானம் சார்ந்த விஷயம், இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. அரசாங்கம், அரசியல் சார்ந்த விஷயம் நல்லா எல்லாமே வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு பாருங்க. இந்த உத்திராடத்துல பிறந்தவங்க இந்த டைம் தான் உங்களுக்கு நல்லா இருக்கும் பாருங்க. சுப செலவு, சுபகாரியங்கள், நிறைய விஷயத்த பண்ணக்கூடிய அமைப்புகள், அரசியல் சார்ந்த விஷயம், அரசாங்க சார்ந்த முயற்சிகள் எல்லாமே சூப்பரா வரும். லாப வருமானங்கள், காசு பண்ணக்கூடிய அந்த லாபங்கள் வரக்கூடிய அமைப்பு அழகாக அமைச்சு கொடுக்குறார். வரக்கூடிய மாசி மாத பலன் தனுசு ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது.